Hi friends, welcome to kavinperfecttechchannel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு இருக்கக்கூடிய மானிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் செய்யப்படலாம். சோ குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படினு சொன்னா misleading meta data அப்படிங்கற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ நீங்க பண்ற தப்புகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த misleading meta data அப்படிங்கற ஆப்ஷன் போட்டு உங்க சேனல் வந்து பாத்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்படிங்கற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் செஞ்சிருவாங்க. சோ என்ன விஷயம் எதனால செய்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான தப்புகள் வந்து பண்ணாதீங்க. உங்க சேனல்ல பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மானிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுவாங்க. சோ நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ற மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த மிஸ்லீடிங் மெட்டா டேட்டான்னு சொன்ன பாத்தீங்களா அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். गाइस நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க. சோ அப்லோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் ஸோ இந்த 4 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து கொடுப்பீங்க. ஸோ அப்படி கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ரிலேட்டடான டைட்டிலாக இருக்கணும். ஸோ உங்கள் வீடியோ ஒரு கண்டென்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் ஒரு கண்டென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் வீடியோ எந்த கண்டென்ட்டில் இருக்கோ அதே கண்டென்ட்டோட டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அந்த வீடியோ கண்டென்ட் எதை பற்றி இருக்குது, அந்த வீடியோக்குள்ள என்னென்ன விஷயங்களாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோ என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட் அதே ரிலேட்டடான டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ். ஸோ இந்த 4 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோ ரிலேட்டடான டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்குது, எந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ அந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரிலேட்டடான கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு விதமாக கொடுத்துருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக் வீடியோ அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ அந்த வீடியோக்கு கீழே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ அனதர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சம் நம்ம டெக்னாலஜி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த டைட்டிலாம் தூக்கி அப்படியே போடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் மெட்டா டேட்டாவாக ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயமாயிரும். யூடியூப் தரப்புலேருந்து அதை கண்டுபிடிச்சி உங்கள் சேனலோடைய மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுவாங்க. டெக்னாலஜி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கிங் வீடியோ டைட்டில் கொடுக்குறது அண்ட் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்டது கொடுக்குறது அதை பற்றி அது மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க டெக்னாலஜி வீடியோக்கு எப்படி குக்கிங் கண்டென்ட் கொடுப்பாங்க, அதாவது குக்கிங் டைட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்காதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்புகளை உங்கள் சேனலில் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி தப்புகள் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுடைய மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ கண்டென்ட் தகுந்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிவ்யூவில் இருக்கும்போது உங்களுக்கு மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி அதாவது டிசேபிள் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேலும் மிஸ்லீடிங் மெட்டா டேட்டா பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.